Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. எடப்பாடி மீது என்ன நெருக்கடி தரப்படுகிறது, நெருக்கடி தரப்படலையா? எடப்பாடி அவர்கள் தரப்பு வந்து எந்த ஒரு சமிக்கையும் வரல, அவர் எதுவும் ஒப்புக்கொள்ளலை அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. அப்போது வந்து சீமான் அவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து சேர்த்துக்கலான்ற மாதிரி சில கூட்டத்தில் வந்து சில பேர் அறிவுறுத்திருக்கிறாங்க. பிடி தளரணும்னா இந்த 6 பேர் போனாங்க இல்லையா, அந்த 6 12 ஆகணும், அந்த 12 அதுக்கப்புறம் 24 ஆகணும். ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட நகர் போகும்போது கேட்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம், அதிமுக உடையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அந்த அளவுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து எதுவும் சரி கட்டின மாதிரி தெரியல. அப்போது வந்து அடுத்த கட்டமாக அந்த 6 12 12 24 போது அது அப்படியே 48 போது அப்படியே எண்ணிக்கை அப்படியே சேர்ந்து பொதுக்குழு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் உறுதியாக இருப்பார் தான் நான் நினைக்கிறேன். விக்கிரவாண்டி தேர்தலில் நான் வந்து போட்டியிடறேன்னு சொல்லி அறிவிச்சார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. போட்டிட்டு இருக்கணும். நீங்கள் 1 to 1 இருக்கும்போது வேற சார், தேர்தல் நீங்கள் புறக்கணிக்கலாம், போட்டியிடலன்னு சொல்லலாம், என்னொன்று. ஆனால் அடுத்த 2 அணி இருக்குது. ஏற்கனவே வந்து என்டிஏ ஒன்று இருக்குது களத்தில், நாம் தமிழ் இருக்கும்போது நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தற்கொலைக்கு சமமானது. அவர் போட்டியிடத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அச்சப்படுறார். இந்த தோல்வியும் நமக்கு ஒரு பின்னடைவாயிடும், அதோட நம்ம வந்து புறக்கணிச்சிடலாம். இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அப்போ என்ன பண்ணுவீங்க? அண்ணன் ஜெயக்குமாரே எடுத்துங்க, அவருக்கே ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம எதிர்த்து நிறைய பேசிட்டு இருக்காரு. சசிகலாவெல்லாம் எதிர்த்து அதிகமாக பேசியிருக்காரு. ரத்தத்தை உறிஞ்சணும்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு. இல்லை, வாக்கு சதவீதம் வந்து சரியும் போது அடுத்த கூட்டணியை வந்து வலிமையாக்கணும்னு நினைக்கிறாரு. அது யார் கணக்கு வைக்கிற, யார் கண்ணு வைக்கிற? இப்போதைக்கு வந்து சீமான் தான் அவருக்கு பொறுத்தக்கூடிய தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் சீமான் வந்து இணைக்கிறது மூலமாக சீமான் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். வணக்கம். ஆக நண்பர்களே, அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களா, எடப்பாடி இணங்குவாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெயசங்கர் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு சேகோரா ஜெயசங்கர். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அலுவலகத்தில் நடந்த பல்வேறு கூட்டங்களில் இல்லை கட்சி வளர்ச்சிக்காக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும், கட்சி இதே மாதிரி போகக்கூடாது, இப்படிப்பட்ட பேச்சு நடந்ததாக செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் யாரையும் சேர்க்க தயாராக இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. உண்மையில் எடப்பாடி மீது என்ன நெருக்கடி தரப்படுகிறது, நெருக்கடி தரப்படலையா? இல்லை, ஒரு 6 அமைச்சர்கள் போனது உண்மைதான் சார். மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் தலைமையில், சிவி சண்முகம், அன்பழகன் தலைமையில் ஒரு 6 பேர் போய் பார்த்தது வந்து செய்தி இருக்குது. ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் தரப்பு வந்து எந்த ஒரு சமிக்கையும் வரல, அவர் எதுவும் ஒப்புக்கொள்ளலை அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஏன்னா வந்து ஜெயக்குமார் அது பகிரங்கமாக சொல்கிறார், அது வெளிப்படையாக சொல்கிறாரு. அதனால் முடிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 3, அதாவது நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து சேரணும். சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் எல்லாருமே வந்து நீக்கப்பட்டவர் சேரணும். இது இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் வந்து கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒரு பக்கம் ஒரு காட்டமான சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாரு. நீங்கள் தோத்துட்டீங்க, இத்தனை தோல்வி நிறைய, அதாவது அடுத்தடுத்து தோல்விகள்லாம் சொல்லிட்டே வராரு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மறந்துட்டார். ஈரோடு பை எலெக்ஷன் இருக்கும்போது அவர் சேர்ந்து தான் இருக்கிறாரு. அவங்க மேலுடைய எஜமான் சொன்ன உடனே சேர்ந்தார். ஈரோடு ஒரு வேட்பாளரை வச்சு திரும்ப வாங்கிட்டார். அப்போ இணைஞ்சாங்க தானே அர்த்தம், இணைஞ்சிருக்கிறாங்க தான் அர்த்தம். வேட்பாளர் போடுறாங்க, வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ இருக்கும்போது கேட்டால் அங்கே வந்து நீங்கள் இணைஞ்ச மாதிரி தானே பொருள் அது. அதனால் அப்படி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் வந்து எப்படி அவர் பிளான் பண்ணுறாருன்னா, இந்த வாக்கு சதவீதங்கள் வந்து குறையுது இல்லையா, அதை வந்து இன்னொரு கட்சியோட வந்து ஒரு கூட்டணி இருந்தாக்கா இந்த சிக்கல் நமக்கு வந்திருக்காது, ஏதோ அந்த கூட்டணி இல்லாததான் பிரச்சனை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போது வந்து சீமான் அவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து சேர்த்துக்கலான்ற மாதிரி சில கூட்டத்தில் வந்து சில பேர் அறிவுறுத்திருக்கிறாங்க. அது அடுத்த கட்ட நகர்வு என்ன ஆகுன்னு தெரியல. ஆனால் வந்து இபிஎஸ் வந்து உறுதியாக நிற்கிறார். ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கிறதுலன்றதுல உறுதியாக இருக்கிறார். இல்லை உறுதியாக இருக்கிறா, இல்லை உறுதியாக இருக்கிற மாதிரி இப்போ இருக்கலாம், இன்னும் பன்னீர் இறங்கி வருவார். இல்லை, ஒருவேளை அவர் பிடி தளரணும்னா இந்த 6 பேர் போனாங்க இல்லையா, அந்த 6 12 ஆகணும், அந்த 12 அதுக்கப்புறம் 24 ஆகணும். ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகும்னு நினைக்கிறேன். ஆகும். 6 12 ஆகும். ஆமாம். ஏன்னா 12 அதான், மற்ற 6 இதுவாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக மற்ற 6னா நிச்சயமாக ஏதோ எங்கேயோ ஒரு 6 மூத்த தலைவர் கண்டிப்பாக முதல் கட்ட தலைவர் இருக்கிறாங்களே, இன்னும் பல புலவர்கள்லாம் இருக்கிறாங்க அதில். ஸோ அதனால் வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அந்த முன்னெடுப்பு தோல்வி அடையுது, இல்லை அவர் ஒத்துக்கலன்னும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு போவாங்க. அடுத்த கட்ட நகர்வு போகும்போது கேட்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம், அதிமுக உடையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 6 12 ஆகுன்னு சொன்னீங்க, 12 24 ஆகுன்னு சொல்லிட்டு உடஞ்சுருங்கிற மாதிரி சொல்லி. அதுதான் சார், அந்த
6-12 இவர் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒத்துக்கலைன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணிக்கைகள் கூடிக்கிட்டே போகும். அந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு எடப்பாடி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எதுவும் சரி கட்டின மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு தலைமைக்கு வந்துட்டாங்கன்னா சார், அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு இல்லையா. இப்போ ஓபிஎஸ் வந்தபோது, இப்போ ஓபிஎஸ் இப்போ தனியாக இருக்கிறாரு, அப்போ அவர் ஒரு வட்டம் வச்சிருந்தாரு. இந்த புகழேந்தி வந்து இவங்கெல்லாம் வச்சிருந்தாரு, ஒரு 5-6 பேர் வச்சிருந்தாரு. அவங்களும் போயிட்டாங்க, இப்போ அவங்களும் இல்லை. இப்போ என்னென்னா அடுத்த கட்டம் வந்து என்னென்னா வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு வலு சேர்க்குற மாதிரி இருக்குது இந்த 6 பேர் நடவடிக்கை. அப்போது வந்து அடுத்த கட்டமாக இந்த 6 12வது 12 24வது போது அது அப்படியே 48வது போது அப்படியே எண்ணிக்கை அப்படியே சேர்ந்து ஆனால் பொதுக்குழு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் உறுதியாக இருப்பார் தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாடு. ஆமாம், ஏன்னா வந்து இதை விடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் தொடர் தோல்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து வாக்கு சதவீத அடிப்படையில் கணக்கு புள்ளி விவரங்கள் காட்டுறாரு. அது ஏற்ற சுரக்கா கறிக்கோதும், அது இல்லை, வெற்றி தானே இங்கே முக்கியம் சார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளவை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து இந்த சமரசம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விட்ரா பண்ணிட்டு நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. ஆனால் வந்து ஜூலை 27 நினைக்கிறேன் அந்த பிரச்சார பயணம் எடுக்கிறாங்க சசிகலா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னு பார்க்கணும். இவங்க வந்து அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து இந்த சமரசங்கள் வந்து இப்படி இருக்கும். எப்படின்னா ஒரு தரப்பில் போய் பேசுவாங்க, அடுத்த தரப்பில் வந்து நான் கேட்டால் வந்து இன்னொரு குழு போய் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 6 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 6 பேர் இபிஎஸ் கிட்ட போவாங்க, இன்னொரு 6 பேர் வந்து இல்லைன்னா இந்த 6 பேரில் இருக்கிற 3 பேர் வந்து இபிஎஸ் கிட்ட பேசுவாங்க, மீதி இருக்கிற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட பேசுவாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த 6 பேர் வந்து முதல் ஒருத்தர்கிட்ட தான் பேசியிருக்காங்க, இபிஎஸ் கிட்ட தான் பேசியிருக்காங்க. இது வந்து எப்படி போகிறது இன்னைக்கு காலம் தான் பேசுவோம். ஓபிஎஸ் பேசுறதும் இல்லை, ஓபிஎஸ் ரெடியாக இருக்காரு, சேர்ந்துக்க ஓபிஎஸ் ரெடியாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பரிமாறத்துக்காக வேணும்ல, நீங்கள் யாருக்கிட்ட போய் யாருக்காக போய் அப்போ வந்து நீங்கள் ஓபிஎஸ் மட்டுமே இல்லை, இதை தாண்டி டிடிவி சசிகலா இவங்களும் சேர்க்கணுன்ற நோக்கம் இருக்குது. ஆனால் இவங்க இந்த 6 பேருக்கு வந்து தனிப்பட்ட நோக்கம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்த தலைமைக்கு நாங்கள் தான் அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லை. ஒருங்கிணைஞ்சு செயல்படணும், ஒன்றா இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது அடுத்தது. அதில் வந்து இவர் பெரிய இவருக்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னு கேட்டால் எடப்பாடிக்கு திட்டம் இல்லை. இது அவர் செய்த மிகப்பெரிய பிழையே என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் நான் வந்து போட்டிடுறேன்னு சொல்லி அறிவிச்சார் பார்த்தீங்க, அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. போட்டிட்டு இருக்கணும். நீங்கள் 1-1 இருக்கும்போது வேறு சார், நீங்கள் 1-1 இருக்கும்போது தேர்தல் நீங்கள் புறக்கணிக்கலாம், போட்டிடலன்னு சொல்லலாம், என்னொன்று சொல்லலாம். ஆனால் அடுத்த 2 அணி இருக்குது. ஏற்கனவே வந்து என்டிஏ ஒன்று இருக்குது களத்தில், நாம் தமிழர் இருக்கும்போது நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தற்கொலைக்கு சமமானது. அதன் மூலமாக அவர் கேட்டால் என்ன சொல்ல வரார், நீங்கள் என்ன தான் சொல்லலாம், நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுத பயப்படுறீங்க நீங்கள். அதனால் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறத விட எழுதாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லார் பார்த்தீங்கன்னா செந்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஆனால் நான் வந்து 8வது பாஸ்னேன், நான் 10வது ஃபெயில்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அவர் போட்டியிடத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அச்சப்படுறார். இந்த தோல்வியும் நமக்கு ஒரு பின்னடைவாயிடும், அதோட நம்ம வந்து புறக்கணிச்சிடலாம். இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணிக்காகன்னு சொல்லிட்டு. இது ஒரு பலவீனம் இல்லை. கூட்டணிக்கு வந்து அவர் ஆதரவு கேட்டார், நீங்கள் ஆதரவு தரல, அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த கட்ட கூட்டணினா சீமான் தான் கேட்கணும், நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு. அவர் வந்த போதெல்லாம், நீங்கள் கூட்ட போதெல்லாம் அவர் வந்து ரகசியமாக கூட்ட போதெல்லாம் வரல. இப்போ பகிரங்கமாக கேட்டால் நாம் தமிழரோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வர மாதிரி, இதெல்லாம் நிறைய அரசியல் இதெல்லாம் பார்த்து தான் இவங்களே சொல்ல வைக்கிறது தான். அங்கே இருக்கிற இங்கே பொதுக்குழு உறுப்பினர், அந்த திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அக்மார்க்கு அடிமைகள், சும்மா தலையாட்டி பொம்மைகள். கேட்டால் அவங்க வந்து அப்படியே பொதுக்குழு பொங்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் எழுந்து பொங்குவாங்க. அதெல்லாம் தலைமையோட செட்டப் தான். இதெல்லாம் இந்த நாடகம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தலைவரே எதிர்த்து போட்டிட்டவங்களாம் இருக்கிறாங்க இந்த தலைமைக்கு தேர்தலுக்கு. அதெல்லாம் வந்து இல்லை ஏகமனதாக இருப்போம். ஏகமனதன் வந்தாலே முடிஞ்சிச்சு, அங்கே ஜனநாயகம் கிடையாது. அப்படியே ஜனநாயகம்னால ஒரு டம்மியாக ஒருத்தர் எடுத்து போட்டிடுவார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அங்கே பொதுக்குழு உறுப்பினர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்மார்க்கு அடிமைகளை தான் போடுவாங்க. பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது வில்லங்கமான ஆளுங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கட்சியோட ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் வந்து அடிமையாக இருக்கும். அதே மாதிரி அதிமுகலாம் இப்போ இருக்கிறது எல்லாம் பொதுக்குழு இருக்கிறவங்களாம் எல்லாம் இவங்களே அடிமைங்க தானே சார். நம்ம தான் நினச்சிட்டு இருந்தோம் தப்பா, ஜெயலலிதா வந்து எல்லாரையும் அடிமையாக வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க செத்தப்படம் தான் தெரிஞ்சு உண்மையிலேயே இவங்க அடிமைங்க தான். அவங்க அடிமை ஆக்கலை, இயல்பே இவங்கெல்லாம் வந்து அடிமைங்க தான். அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ என்ன இங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க மீண்டும் வந்து நம்ம வந்து சசிகலா கிட்டலாம் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க பரவலாக இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் டிடிவி வரைக்கும் பேசி வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஒரு பயம் இருக்குல்ல சார் இவங்க எல்லாருக்குமே.
இந்த இப்போ எடப்பாடி தலைமை இப்போ அண்ணன் ஜெயக்குமாரே எடுத்துங்க, அவருக்கே ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம எதிர்த்து நிறைய பேசிட்டு இருக்காரு. சசிகலாவெல்லாம் எதிர்த்து அதிகமாக பேசியிருக்காரு. ரத்தத்தை உறிஞ்சருன்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு. பன்னீர் நிறைய பேசியிருக்காரு. நாயை ஒப்பிட்டு இருக்காரு. நிறைய பேசியிருக்காரு. இப்போ மறுபடியும் அங்கே போனால் வந்து என்ன ஆகும், நாளைக்கு என்ன நிலைமை மாறி சூழ்நிலை மாறும், அதெல்லாம் ஒரு பயம் அச்சம் இருக்க தானே செய்யும். அரசியல் சகஜம் தானே. அது ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் வரும்ல, அந்த பழைய இதெல்லாம் ஞாபகம் வரும்ல, அந்த பழைய இதெல்லாம். ஓபிஎஸ் சொல்கிறாரு, ஓபிஎஸும் கடுமையாக திருப்பி பேசுகிறாரு. ஜெயக்குமார் வாயில நல்லது வராது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இங்கே என்னென்னா ஒரு எப்படியோ ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதிமுக வந்து ஒரு சாதி வந்து ஒரு கவுண்டர் திமுகன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அந்த ஒரு ஃப்ரேம் வந்துடுச்சு இவருக்கு. இப்போ அது மாறணும்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்க சேர்ந்தாங்கன்னா அந்த முக்குளத்தூர் வாக்குகள் வாங்கும்போது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையோடு இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தென் மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகள் தான் பிரச்சனை. ரெண்டாவது கேட்டால் இந்த தேர்தலில் வந்து இவர் கணிசமான கொடுத்த தொகைகள் கூட, நான் சொல்கிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேடர்கள் வேலை செய்யவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுக்கு செலவு பண்ணி வீணா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கூட தகவல் இருக்குது. அது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது கேட்டால் இது நல்லாவே தெரியுது. திமுக இப்போ வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது சார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சி அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் ஃபேக்ட். அடுத்து இதே நிலைமையில் இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 அணியாக இருக்கிறாங்கன்னு அணியாயிடுறாங்க. இதே மாதிரி போனால் கூட இந்த 3 கூட்டணி 4 கூட்டணி எல்லாம் வந்தால் கூட நீங்கள் இன்னொரு கட்சியை நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். நாம் தமிழர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே இவங்க வந்து வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிஎம்கே அடுத்த ரூலிங்க்கு இவங்க தான் வருவாங்க. இது ஒரு அனுமானத்தை தான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் 4 கூறா பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஆனால் எடப்பாடி தயாராக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி வந்து இப்போ அவருக்கு என்ன சார், எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவராக அது போதாது அவருக்கு. ஆளுங்கட்சியெல்லாம் சரி, அடுத்த இன்னொரு 5 வருஷத்துக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். என்ன இப்போ அதனால் உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்படி தான் இருந்தார் அவர். அதனால் தான் விட்டது. அப்புறம் பார்த்துக்கலாம். 26 பார்த்துக்கலாம். எப்படி எதிர்கட்சி தலைவர். இப்போது இது ஒரு உதாரணம், பழைய உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாவலர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாவலர் நெடுஞ்செழியன். அப்போ வந்து ஜா தனியாக பிரிஞ்சிருந்த போது நான் எந்த அணிக்கும் போகாமல் இவர் இருந்தார். ஒரு 4 பேர் இருந்தாங்க. இவர் அரங்கநாயகம், பண்ருட்டி, இவங்க ஒரு 4 பேர் தனியாக எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. 4 அணி அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்தாங்க, இவங்க வந்து ஜெயலலிதா தலைமையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பிரிஞ்சு வந்தபோது அப்போ ஒரு சர்ச்சை வந்தபோது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெயலலிதா கேட்குறாங்க, இந்த 4 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ அவங்க உதிரம் ரோமத்துக்கு சமன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. அப்போல்லாம் இப்போலாம் பரவாயில்ல, அந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கு இல்லை. இப்போ டைரெக்டாக மயிரிடுறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக சொன்னாங்க. அந்த அம்மான்னு கேட்டால் இவங்கெல்லாம் உதிரம் ரோமத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து நாவலரும் அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் போய் சேர்ந்த போது அப்போ நாவலர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் என்னங்கய்யா இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாங்க, நீங்கள் அவங்க தலைமையை போய் ஏற்றுட்டீங்கன்னு சொன்னபோது அப்போ சொன்னாரா நாவலர் என்னென்னா, நான் ஒரு 25 வருஷம் நான் அமைச்சராக இருந்துட்டேன். எனக்கு காலையில் தூங்கி வந்த வெளியே வந்த உடனே 2 கான்ஸ்டபிள் வந்து எனக்கு சல்யூட் அடிக்கணும். அதே மாதிரி நான் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் மனு வச்சு நிற்கணும். நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போனால் எனக்கு அங்கே ஒரு சால்வை போடணும். இப்படி நான் ஒரு பழகிட்டேன் நான். இப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப நரக வேதனையாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு தலைமையில் நான் வந்து போனோம், இந்த தலைமையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாரோம். அந்த மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டினா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலே அது ஒரு கௌரவம் தானே, இருந்துட்டு போயிடுவார். அமைச்சருக்கு சமமான எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. எதிர்கட்சி தலைவர்னால் பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இருப்பாங்க. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு பேசுனாங்க. அதனால் 13 வருஷம் கட்சி உயிரோடு இருந்துச்சு, வனவாசம் போனாலும். அதனால் இவருக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். இங்கே வந்து பார்த்தா மீண்டும் கூட திமுக நான் என்ன செய்ய முடியும் அவங்க. இப்போ இங்கே ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ அவரே சொல்கிறாருல்ல, ரோட்டில் இந்த புகழேந்தி சொன்னாராப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த புகழேந்தி. ஆனால் அவ்வளோ சொன்னதே பெரிய விஷயம் தான். அவரை பற்றி கேட்டப்போ சொன்னாராம், ரோட்டில் போகிறவங்களாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு புகழேந்தி சொன்னாராம். அந்த புகழேந்தி ரொம்ப வேதனையோடு வெளிப்படுத்தினார். என்னை வந்து ரோட்டில் போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அதை சொன்னதே ஜாஸ்தின்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன எந்த ரோலுமே இல்லை அதிமுகவில். நானும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நானும் ரவுடி தான் சொல்லியிருக்காரு. இங்கே ஒருங்கிணைக்கிறவங்க 6 பேர் போயிருக்கிறாங்க. அவங்க இவங்க அணியில் இருக்கிறவர் எடப்பாடியோட செங்கோட்டையின் மூத்த தலைவர், அடுத்த கட்ட தலைவர்கள் தான் சிவி சண்முகம், இந்த வலிமையான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீன்லேயே இல்லாதவங்க, இவங்க பிக்சர்லேயே இல்லை. அதே மாதிரி புகழேந்தியும் சரி, நாங்கள் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு 10 மீடியாக்கள் போய் கேட்டு அவர் பேசுகிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை ஃபுட்டேஜ், அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருங்கிணைக்கிறவங்க முதல்ல ஒரு விஷயம் சார், ஒருங்கிணைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த தலைமையை போய் ஒருங்கிணைக்க போய் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து மரியாதையோடு நடந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கடந்த காலத்தில் ஜா பிரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து இவங்க வந்து கணிசமான வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுட்டாங்க, 27 பேருக்கு மேலே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டில் ஒரே ஒரு தொகுதியில் அந்த அம்மா ஜெயிச்சாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்லாம்
ஆமாம் ஜானியில். இல்ல அந்த பிஎச் பாண்டியன் மட்டும் ஜெயிச்சார். இல்லை அவங்க வந்து ஜெயிச்சாங்க. இல்லை ஜானகி நீங்கள் செக் ஜானகி அணியில் ஒரே ஒரு வேட்பாளராக ஆண்டிப்பட்டி பிஎச் பாண்டியன் மட்டும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். தெரியல. ஆனால் ஒன்று அதிமுகவில் 1, இவங்க வந்து அதாவது ஜானியில் 1, இவங்க வந்து 27. அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு கட்டத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சின்னம் வந்து பறிக்கப்பட்ட சூழ்நிலை, அது வந்து நீதிமன்ற வழக்கில் போய் சிக்கிச்சு, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அப்படின்னு கட்சியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அது அங்கே ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கட்சியை ஒப்படைக்கிறாங்க, நீங்கள் வந்து கொடுத்துறாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த 4 அணியை வந்து எப்படி இந்த உதிரம் ரோமத்துக்கு சமம்னு சொல்லி சொன்னாங்களோ அதே அந்த வாயால் இவங்கள என்ன சொன்னாங்கன்னா, ஜானகியை நீங்கள் கூட இருந்து வழிகாட்டுங்க, எங்களுக்கு ஒரு பெருந்தன்மையாக நீங்கள் வந்து நீங்கள் விலகி போகக்கூடாது, எங்களோட இருந்து நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படணும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு காட்சி அமைப்பாக நமக்கு அதை பார்க்கும். ஒரு அனுபவம் சொன்னீங்க. எடப்பாடி இதெல்லாம் தயாராகிட்டாரு, ஒரு கூட்டணி சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பல கூட்டணிகள் அதிகமான நல்லாயிருக்கும் கணக்கில் இருக்காரு அப்படின்னு. என்ன கணக்கில் இருக்காரு? இப்போ யாரை மறுபடியும் பிஜேபி அணி அவர் என்ன வருவார் நினைக்கிறாரு? இல்லை, வாக்கு சதவீதம் வந்து சரியும் போது அடுத்த கூட்டணியை வந்து வலிமையாக்கணும்னு நினைக்கிறாரு. அது யார் கணக்கு வைக்கிறார்? யார் கண்ணு வைக்கிறார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து சீமான் தான் அவருக்கு பொருத்தக்கூடிய தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் சீமான் வந்து இணைக்கிறது மூலமாக சீமான் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட நகரம், ஏன்னா வந்து அட்வான்டேஜ்னா ஏற்கனவே தனித்து போட்டின்னு சொல்கிறவர் இனிமேல் அவருக்கு வந்து ஆதரவு எப்போ கேட்டாரோ அவர் வந்து கூட்டணிக்கு போயிடுவார். நிச்சயமாக அது தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமேல் அவர் தனித்து போட்டின்னா அது வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடாது. ஏன்னா ஆதரவு கேட்டார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தலில் வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கேட்பாங்க, இவரும் போயிடுவார் கூட்டணிக்கு. ஆனால் கூட்டணிக்கு போகிறது மூலமாக கேட்டால் வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இவர்கிட்ட 8% சேர்க்கும்போது சரிவில் இல்லைன்றதை காட்டுறதுக்கு தான் உதவும். அதிமுக வந்து சரிவில் இல்லைன்ற, ஆனால் வெற்றி எவ்வளோ தூரம் உதவும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அதிமுக இப்போ 20 இருக்கு, ஒரு 8. அது சட்டப்பேரவை தேர்தலாம் ஒரு 5% அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது 35 வரை. இதுக்கு இடையில வந்து கேட்டால் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் வந்து கட்சியோட செல்வாக்கு குறையுது. இன்னொரு பக்கம் விஜய் வராருல. இப்போ விஜய் எல்லாமே இந்த 100க்குள்ளே தானே சார். இப்போ விஜய் வந்து எங்கேருந்து தனியாக வந்து எங்கேயாருந்து கொண்டு வருவாருன்னா, அவர் பிரச்சாரங்கள் பண்ணும்போது திமுக வந்து கொஞ்சம் வாக்குகள் எடுக்கலாம், அதிமுக வந்து வாக்குகள் எடுக்கலாம், அப்படி தானே இருக்கும். இப்போ தனியாக அவர் வந்து விஜய்க்கு எங்கேயாவது கொடுக்க போகிறாங்க, எல்லாமே இந்த 100க்குள்ளே தான். ஏற்கனவே இவங்க பெற்ற வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணிசமான வாக்குகள் பெறல. எப்படியும் ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். விஜய் அவர்கள் வந்து எடப்பாடியோடவோ யாரோடவும் கூட்டணிக்கு போகிற தயாரில்லை. அவருடைய தலைமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அந்த கூட்டணி தான்ன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். இப்போ விஜயும் ஒரு அரசியல் சக்தியாக வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தூரம் தக்க வச்சுப்பாரு. உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே கணிசமான இடங்களை வெற்றி பெறக்கூடியவங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க விஜய். ஆமாம், சொல்லிட்டாங்க. என்ன அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பரிட்சார்த்த முறையில் இதையும் பார்க்கணும். இதில் வந்து நாம் தமிழரோடு சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா அங்கே இருந்து வாக்குகள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு கிடைக்குதுன்ற பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் 26 பற்றி யோசிக்க முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் சீமானை தவிர்த்து இன்னும் சில வந்து கூட்டணிகள் தேவைப்படலாம். இல்லை, இப்போது உள்ளாட்சி தேர்தலையே சீமானோட கூட்டணி அமைச்சா அப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் சரியாக பேரம் அமையாது, இதில் வாக்கு சதவீதம் குறைஞ்சது அப்படின்னா அதில் தோது சார். எப்படி இருந்தாலும் இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனித்து போட்டின்ற அந்த களம் காண முடியாது சார். ஏன்னா ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் எந்த தேர்தல் போனால் என்ன, ஒரு கணிசமான வெற்றி கிடைக்குதுன்னா இப்போ யாருக்கு லாபம்னு பார்க்கணும். நாம் தமிழர் சீமானுக்கு தான் லாபமே தவிர அவர் வந்து வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும் எடப்பாடி பொறுத்த வரைக்கும். அப்போ வெற்றின்றது சொல்ல முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்களுடைய வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் முக்குளத்தூர் வாக்குகள் சரியுது. இது நாம் தமிழர் கூட இணைக்கும் போது அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமன் பண்ண உதவுவாரோன்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அதுதான் அவர் ட்ரை பண்ணுறது. அதுதான் இப்போ நீங்கள் வந்து 3 பேர் சேர்த்துக்குங்க, சசிகலா அவர்களும் சேர்த்துங்க, டிடிவி, ஓபிஎஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து அவரோட இயங்கும் போது அந்த வாக்குகள் இழக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, பெறக்கூடிய வாக்குகள், அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இழப்பு வந்து அவங்க இல்லாத போது இருக்கிற அந்த இழப்பை வந்து சீமான் அவர்களை இணைக்கும் போது அதோட சேர்த்து சமன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி ட்ரை பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே அப்படி தான் சார் பர்சன்டேஜே காட்டுறாங்க. இப்போ என்டிஏ இவரை எடுத்துங்க, வந்து பிஜேபி எப்படி பர்சன்டேஜ் காட்டுறாங்க. டிடிவிக்காக விழுந்த வாக்குகள், ஜான் பாண்டியனுக்காக விழுந்த வாக்குகள், ஓபிஎஸ்க்கு விழுந்த வாக்கு, இதெல்லாம் சேர்த்து தானே அவங்க பர்சன்டேஜ் காட்டுறாங்க. அதே ஃபார்முலாவே இவர் ஃபாலோ பண்ண போகிறார். அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் வந்து பெற்ற அந்த 35% நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க. இனிமேல் அதுக்கான வாய்ப்பில் இல்லை. 30% எட்டுறதே கஷ்டம் தான். கூட்டணியில் வந்து இன்னும் விசிகாலாம் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா விசிகா வந்து வலிமையாக இருக்குது. இன்றைக்கி மீண்டும் போய் சந்தித்து பேசியிருக்காருலாம். கூட்டணி இங்கே டிஎம்கே கூட்டணி டேமேஜ் பண்ணால் தானே, அந்த வேலையை இவங்க செய்யவே இல்லையே. அதை செய்யணும் முதல்ல. நீங்கள் புதுசாக கூட நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் சேர்த்துக்கலாம், நாம் தமிழர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் சேர்த்திங்கன்னா இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. பிறமொழி வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து இழப்பார். நீங்கள் நாம் தமிழர் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வந்து இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, இவர் ஏற்கனவே வந்தேரின்ற வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு. அங்கே பிறமொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல,
அந்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அணி மாறும். அது ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யுது. அது எல்லாம் யார் கேட்டாலும் அது ஒத்துக்குவாங்க. உண்மைதான் அது மிகப்பெரிய. ஏன்னா இவங்க காலம் ஃபுல்லாக தமிழ் தேசியம் வந்து பேசுனவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் உக்கிரமாக பேசணுங்க. வந்தேரிலாம் பேசணும்போது அங்கே இருக்கிற பிறமொழி வாக்கன்னா சொல்ல தெலுங்கர், மலையாளி, இன்னும் பிற மொழி பேசக்கூடியவங்க அங்கே எப்படி நிற்பாங்க? மைனாரிட்டி ஓட்டுகளே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இவர் பேசின பேச்சுக்களுக்கெலாம். சரிங்களா? அதனால் வந்து கேட்டால் இப்படி போகும்போது அங்கே ஒரு சரிவு ஏற்படுது இல்லை, அப்போ இருக்கிறத கைவிடுற மாதிரி ஆகுது இல்லை. அதனால் அது காலம்தான் வசூல். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே விசிகாவோ இல்லை மற்ற கட்சி கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை வந்து மதிமுகவோ இந்த மாதிரி நீங்கள் அணி சேர்க்கும் போது அது வேறு மாதிரியான வந்து வலிமையாக இருக்கும். ஏன்னா தேமுதிக இருக்குன்னு. ஆனால் வந்து சீமான் அவர்களை சீமானுக்கு பலன் இருக்குது. சீமான் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் கணிசமாக ஓரளவுக்கு. ஆனால் இந்த பிறமொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிட்டு வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமிக்காக திரு சேகோராஜ் ஜெய்சங்கர் மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.